ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஓடிஜியில் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஆயிலில் பொரிக்காமல் ஓடிஜியில் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி பீசஸாக போடுவோமோ அந்த மாதிரி ஃபிங்கர் சைஸ்க்கு ஷேப் பண்ணி எடுத்துப்போம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு அந்த கட் பண்ண பீசஸ்லாம் கோல்டு வாட்டரில் போட்டு எடுத்துட்டு அந்த பாய்லிங் வாட்டரில் போடணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மூடி போட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரையும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து திருப்பியும் கோல்டு வாட்டரில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். ட்ரேயில் வச்சுட்டு நல்ல ஒரு சுத்தமான துணி வச்சு ஈரம் போக ஒத்தி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதில் ஈவனாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இது மேலே ஆயிலை லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, லைட்டாக பண்ணால் போதும். ஓடிஜிக்கு டெம்பரேச்சர் 180 டிகிரி வச்சுருக்கேன். டைம் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதே போதும். இப்போ நம்ம ட்ரேவை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தயாராகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.